Hello friends, welcome back to my YouTube channel Teenus Vlogs. இந்த வீடியோ டைட்டில் பார்த்தோன்னே கெஸ் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 3 to 4 டேஸ் வந்துட்டு நாங்கள் ஒரு வெக்கேஷன் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே தான் நாங்கள் போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு போகிறக்கு எனக்கு 5 வருஷம் ஆயிருக்குங்க. ஜெர்மனி வந்ததுமே வந்துட்டு எல்லோரும் விசிட் பண்ணுற பிளேஸு. ஆனால் நான் 5 வருஷம் கழித்து தான் போகிறேன். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆகஸ்ட் 28 ஏர்லி மார்னிங் வந்துட்டு 4 o'clock ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். டைரக்ட் ட்ரெயின் தான், அதனால் வந்துட்டு ஈஸியாக இருந்தது. இது செகண்ட் டைம் நான் ஜெர்மனி வந்ததுலேருந்தே செகண்ட் டைம் நாங்கள் போகிறது. ஏர்லி மார்னிங் ஆக்ஸ்பர்க்லேயே கரெக்டாக ட்ரெயின் நம்மளுக்கு வந்துருச்சு. அதில் ஏறி சுட்காட்டில் இறங்கி அதில் அப்படியே கனெக்டிங் ட்ரெயின் மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நாங்கள் மார்னிங் 4 o'clock ஏறினது 9:30 9:40 வந்துட்டு பாரிஸ் வந்து ரீச் ஆயாச்சு. இங்கேருந்து நம்மளுக்கு மெட்ரோ வந்து ரொம்ப பக்கமாக தான் இருந்தது. அதனால் மெட்ரோக்கும் வந்தாச்சு. மெட்ரோலேருந்து டைரெக்டாக ஒரு ரூமுக்கு வந்தாச்சு. ஏன்னா ரொம்ப வந்துட்டு நான் அந்த ட்ரெயின் பப்ளிக் இடத்துல வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால தான் ஏன் அப்படின்றத ரீசனும் சொல்கிறேன். ரூம் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடறேன். நாங்கள் ஏர்பிஎன்பி தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். எப்போவுமே எனக்கு வந்துட்டு பர்சனலாக இந்த ஏர்பிஎன்பி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஏன்னா குட்டீஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்னதாக ஒரு பேன் கேக்கோ ப்ரெட்டோ டோஸ்ட் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்குன்றனால அதனாலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஏர்பிஎன்பி எடுத்துருக்கிறது. ரூம் ஓப்பன் பண்ணோன்னே இதுக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் கிச்சன் இருக்கும். அதுலேயே நம்மளுக்கு நிறைய பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். அதுக்கு பக்கத்துலேயே டாய்லெட் எல்லாமே இருக்கும். நீட்டாகவே நம்மக்கிட்ட கொடுப்பாங்கங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப வந்துட்டு நம்ம யோசிக்கிறன்னு கிடையாது ஒரு ஏர்பிஎன்பியில் எப்படி இருக்குன்னு. ஆனால் நாங்கள் போன வரைக்குமே ஏர்பிஎன்பி ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. நீட்டாக கொடுத்துருந்தாங்க. சிங்கிள் பெட்ரூம் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அதுலேயே பார்த்திங்கன்னா பெட் எக்ஸ்ட்ரா பில்லோஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. வாஷிங் மிஷின் இருந்தது. அதில் ஃபேன் கூட அட்டாச் பண்ணியிருந்தாங்க. நீட்டாகவே இருந்தது. எனக்கும் குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. மேக்ஸிமம் நம்மளுக்கு வைஃபை கூட இங்கே வந்துட்டு அதுலேயே வந்து இன்க்ளூட் ஆகிடுங்க. அதனால் பிரச்சனை எதுவுமே இருக்காது. நீட்டாக இருந்தது. நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நீட்டாக கொடுத்துட்டு போனால் போதும். இதுதான் நாங்கள் ரூம் புக் பண்ணது. அப்போ ரூமுக்கு போயிட்டு லைட்டாக வந்துட்டு ப்ரெட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு புக் பண்ணியிருந்த ரூமுக்கு பக்கத்துலேயே தாங்க ஒரு 2 minutes வாக்லேயே தான் மெட்ரோவாக இருந்தது. அதனால் மெட்ரோவுக்கு வந்தாச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே டிக்கெட் மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு கார்டு ஃபஸ்ட் டே வந்ததுனால எங்களுக்கு அது தெரியல. நாங்கள் எப்பயும் போல் நார்மல் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து மெட்ரோ வந்து ஃபஸ்ட்டு போன இடம் வந்துட்டு லோவர் மியூசியம் தாங்க. இந்த மியூசியம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இங்கே தாங்க ஒரிஜினல் மோனலிசா பெயிண்டிங் இருக்கும். இங்கே நிறைய பெயிண்டிங் இருக்கும். அது போக நிறைய ஸ்டாச்சுஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் டேன்றனால ஒரு ஆஃப் டே மட்டும் போதும். நாங்கள் மெயினாக போனது அந்த பெயிண்டிங் பார்க்குறக்கு மட்டும்தான். அதனால் டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு மெட்ரோவில் கனெக்டிவிட்டி பார்த்துட்டு போயாச்சு. இப்போ மெட்ரோவில் வந்து இதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குங்க. நம்ம எந்த ஏரியாவுக்கு போகிறோமோ அதை மேப்பில் வந்து நம்ம போட்டுட்டா போகணும். மெட்ரோ 3-9 இந்த மாதிரி இருக்கும். அது 2 சைடுமே நம்மளுக்கு 3, அதாவது மெட்ரோ 3னா அதில் 3ல் இருக்கிற ஏரியாஸ் எல்லாமே நம்ம போகலாம். மெட்ரோ 9 இருக்குன்னா மெட்ரோ 9ல் என்னென்ன ஏரியா இருக்கோ அதெல்லாமே நம்ம கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து அந்தந்த டைரெக்ஷனுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. நம்ம போய்க்கலாம். நாங்கள் ஆன்லைன்லேயே எல்லாத்தோட டிக்கெட்டுமே புக் பண்ணிட்டோங்க. ஏன்னா இங்கே வந்து புக் பண்ணுறதுன்றது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு சமயம் நம்மளுக்கு கிடைக்கும், இல்லை கிடைக்காமல் இருக்கும். அதனால் எல்லாத்துக்குமே வந்துட்டு நாங்கள் போகிறக்கு முன்னாடி ஆன்லைன்லேயே 1 week முன்னாடியே வந்துட்டு நாங்கள் டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு. நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கும் இந்த ஒரு லோவர் மியூசியத்துக்கும் வந்து ஜஸ்ட் 30 minutes தான் இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெட்ரோ வந்து 5 minutes ஒன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. அதனால் பிரச்சனையே கிடையாது. ஏன் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுறது அப்படி கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்திருக்காங்க. நார்மலாகவே பாரிஸில் வந்துட்டு திருட்டு வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் உங்களோட லக்கேஜை நீங்கள் கேர்ஃபுல்லாக பத்திரமா பார்த்துக்கோங்க. யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அங்கே வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே கையிலேருந்தே பிடுங்கிட்டு போகிறது, திடீர்னு பர்ஸ் எல்லாம் காணோம் அப்படின்னா நம்ம யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளமும் இருக்குது. அதனால் பத்திரமா வச்சுக்கோங்க. பப்ளிக்கில் வந்துட்டு அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறது, வேலெட்டெல்லாம் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு மேக்ஸிமம் உங்களோட பேக்கை வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் கவர் பண்ணி போட்டுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. குழந்தைங்கள எல்லாத்தையுமே கைப்பிடிச்சு நல்லா பத்திரமா கூட்டிகிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நான் பயமுறுத்துறதுக்காக சொல்ல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு €1000 அவங்களோட
ஐடென்டி கார்டு இது எல்லாமே வந்து மிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் இப்போ நாங்கள் போகிறோன்னு சொல்லும்போது கூட பத்திரமா போங்க, கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. அந்த ஒரு இது தான். மற்றபடி பாரிஸ் வந்து ரொம்ப 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 அழகான ஊர் தான் நான் சொல்லுவேன். அங்கே வந்து நீங்கள் எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு வரலாங்க. அவ்வளோதான். பயங்கிறது உங்களுக்கு ஏதாவது பொருள் நீங்கள் கொண்டு போகிறது மிஸ் ஆகக்கூடாது. அது மட்டும் சேஃப்டியாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மியூசியத்துக்கு வந்து நாங்கள் ஜஸ்ட் ½ அன் ஹவர்லேயே வந்துட்டு ரீச் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது ஸ்டாச்சூஸ் எல்லாம் பார்க்குறத தாண்டி அந்த மோனாலிசாவோட பிக்சர் பார்க்கலான்னு தாங்க நாங்கள் போனோம். எனக்கு வந்து கொஞ்சம் ஹைப்பாக இருந்தது. பிக்சர் வந்து எப்படி இருக்கும், ஏன்னா நான் ஏதாவது ஒரு வெக்கேஷன் போகிறேன்னா அந்த இடத்த முன்னாடியே வந்து நான் யூடியூப்பில் எப்படி இருக்குது ஜஸ்ட் அப்படி அந்த பிளேஸு அப்படிங்கிறத வந்து நான் பார்ப்பேன். ஆனால் இந்த மியூசியத்துக்கு போகிறத நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப பிளாங்காக தாங்க போனேன். அங்கே இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. ஆனால் நான் அது எவ்வளோ பெருசில் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு சுத்தமாகவே இல்லை. நான் அங்கே என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு வச்சுருப்பாங்க, மோனாலிசாவோட பிக்சர் வச்சு ரைட் சைடில் போகணுமா இல்லை லெஃப்ட் சைடில் போகணுமா ஸ்ட்ரெயிட்டாக போகணுமான்னு சொல்லி அங்கங்கே வச்சுருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது இல்லை தேடிட்டே இருக்கணும்னா கிடையாது. அது உள்ளே போக போகவே நம்மளுக்கு அந்த ரூட் பார்த்து போயிட்டே இருக்கலாம். இங்கே மேக்ஸிமம் நிறைய பெயிண்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஜீசஸ் அது ரிலேட்டடாக தாங்க வச்சுருந்தாங்க. ஆனால் பெயிண்டிங் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு ரூமில் அந்த நம்ம ஜீசஸ் கதையெல்லாம் கேட்டிருப்போம் இல்லையா, அதில் ஒரு விருந்தெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பிக்சர் அவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருந்தாங்க. அந்த பிக்சர் பெயிண்டிங் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் அழுகலாம் செஞ்சாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. இப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கே வந்து இந்த ஒரு பெயிண்டிங் பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருந்திருக்குன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி தாங்க எல்லாருக்குமே. இங்கே வந்து நிறைய பேர் அழுதாங்க. எனக்கு பார்க்கும் போதே ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குல்ல, இந்த இடத்துல போய் இந்த பெயிண்டிங் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணுன்னு. அதுதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா மோனாலிசா பெயிண்டிங்ன்றது சும்மா சாதாரணமாக நம்மளை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதை டைரெக்டாக நம்ம பார்க்கும் போது எந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல. எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சது இங்கே மோனாலிசா பெயிண்டிங் இருக்குது அப்படின்றது தான். ஆனால் அவங்க இதெல்லாம் யோசித்து தானே பார்த்துருப்பாங்க. எனக்கு அவங்க அழுகும் போதே எனக்கு வந்து ஒரு மாதிரி புல்லரிச்சிருச்சு. ஏன்னா அந்த பெயிண்டிங் அவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து அவங்க அழுகிறாங்க அப்படின்னா அதை பார்த்தோன்னா எனக்கு ஒரு மாதிரி புல்லரிச்சு வந்துடுது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே கண்டிப்பாக ஒரு மியூசியம் பார்க்கலாம். அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான். ஆனால் இந்த மியூசியம் எனக்கு புதுசாக பெருசாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பில்டிங் ஃபுல்லாமே வந்துட்டு இந்த பெயிண்டிங் தான். ஃபைனலாக அந்த மோனாலிசா பெயிண்டிங் பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருந்தேன். நான் உங்களுக்கு அந்த பிக்சரும் காமிக்கிறேன். இந்த விருந்து சொன்னேன் இல்லையா, அந்த பிக்சரும் காமிக்கிறேன். அதுவும் பாருங்கள், ஹோல் பெரிய செவருக்கு அளவுக்கு அந்த பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே வந்து அப்படியே ஒரு மாதிரி புல்லரிச்சிச்சு. இந்த கதை எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம்ல அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த மோனாலிசா பிக்சருக்கு எனக்கு இங்கேருந்து பார்க்குற அளவுக்கு தாங்க இருந்தது. ஆனால் அந்த பிக்சர் பக்கத்தில் போகிறக்கு எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளோ நின்று அதை வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிக்சராக தாங்க இருந்தது. அதை பார்க்கும்போது சின்ன பிக்சர் இதுக்கு இவ்வளோ ஒரு இதாக இருந்தது அப்படின்னு. ஏன்னா ஒரு 10 ரூம் பக்கத்தில் இந்த சைடில் போங்க அந்த சைடில் போங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது போனதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு இது வரும்ல, ஒரிஜினல் பெயிண்டிங் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அங்கே நின்று நாங்களும் ஒரு ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு ரிட்டன் வந்தாச்சு. பில்டிங் எல்லாமே சுற்றி பார்த்து அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மேலே இருக்கிற எல்லாமே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்னொரு சைடில் ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்க போனோம். அது எல்லாமே கொஞ்சம் பாதி எந்த அளவுக்கு அவங்க வந்து அதை சேஃபாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்தோட ஸ்டாச்சூஸ் எல்லாமே நம்ம டச் பண்ணலாங்க. அதை டச் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுல்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம சின்னதாக ஒரு கல்லில் மண்ணில் பண்ணுற சிலைகள் எல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. அதை வந்து செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த கல்லும் அந்த மாதிரி தாங்க, எவ்வளோ இதில் இந்த கல்லில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. இதோட மெயினே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லோவர் மியூசியத்தில் இந்த ஒரு ட்ரையாங்கிள் பீஸ் கிளாஸ் பீஸ் தொங்குதில் இதே மாதிரி வெளியே இருக்குங்க. அது நைட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் கொஞ்சம் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு குட்டீஸ்க்கு வந்து ஏன்னா மார்னிங் ட்ராவல் அந்த மாதிரி இருந்தனால அவங்க கூட கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு
அங்கேயே வந்துட்டு மேக்னெட்டு இந்த சொவேனியர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து ஒரு 6 o'clock 7 o'clockன்ற மாதிரி வெளியே வந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு சரவண பவன் இருந்ததுங்க. அங்கே போய் சாப்பிட்டாச்சு. நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நான்வெஜ் ட்ரை பண்ணாதீங்க. வெஜ்ஜு அதுவும் சரவண பவனில் நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப திருப்தியாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். நான்வெஜ்ஜும் நாங்கள் அடுத்த நாள் ட்ரை பண்ணோங்க. ஆனால் இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது சரவண பவன் போங்க. திருப்தியாக வெஜ்ஜில் கூட நீங்கள் நல்லா சாப்பிட்டு வரலாம். சின்னதாக வந்துட்டு ரோட்டில் வந்து இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 6:30ன்ற மாதிரி சரவண பவனில் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. நேராக ரூமுக்கு போயிட்டு அடுத்த நாள் கிளம்பணும் அப்படின்றக்காக. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்து வர்றது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் இருக்கும் இல்லையா, பாரிஸோட ஐஃபில் டவர். அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஜெர்மனினாலே ஃபஸ்ட்டு வரவங்க லாங் டேர்மாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு போகிற இடம் அப்படின்னாலே அந்த பாரிஸோட ஐஃபில் டவர் தான். ஆனால் அது பார்க்குறக்கே எனக்கு 5 years ஆகிருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. அது உங்களுக்கும் பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.